welcome to No Physics with me. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Profit and Loss ஓட 6th session. So already நம்ம 5 sessions complete பண்ணியாச்சு. கடைசியா நம்ம marked price ஓட high level question தான் பார்த்தோம். So இந்த செஷன்ல நம்ம dishonest dealer based பண்ண கான்செப்ட் இருக்கிற questions தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி செஷன்ஸ் மிஸ் பண்ணவங்க தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு வாங்க. நான் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் செஷன்லேருந்து ஆரம்பித்து என்ன மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணுறோமோ அதே மெத்தடில் தான் நம்ம எல்லா செஷன்லேயும் பார்த்துட்டு வரோம். ஸோ அதே புரியாதவங்க இங்கே வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. ஸோ அதை பார்த்துட்டு இங்கே வாங்க, ஓகேங்களா? ஸோ டிஸ்ஹானஸ்ட் டீலர் பேஸ்டு கொஸ்டின் நிறைய மெத்தடில் சால்வ் பண்ணலாம். நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ கொஸ்டின்க்கு டைரெக்டாக போகிறதுக்கு முன்னாடி சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன். ஸோ அதை நல்லா கவனிச்சுக்கோங்க, ஓகே? ஸோ டிஸ்ஹானஸ்ட் டீலர் பொறுத்தவரையிலும் 3 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் கேட்க சான்சஸ் இருக்குது. ஒன்று வந்து ரெடியூஸ்டு கிராம்ஸ் வித் நோ ப்ராஃபிட், ரெடியூஸ்டு கிராம்ஸ் வித் ப்ராஃபிட், ரெடியூஸ்டு கிராம்ஸ் வித் லாஸ். ஸோ முதல்ல இந்த 3 டைப்ஸ் என்னென்னு கிளியராக புரிஞ்சுக்கலாம். ஸோ ரெடியூஸ்டு கிராம்ஸ் வித் நோ ப்ராஃபிட்னா, நான் இப்போ ஒரு கடைக்கு போகிறேன். நான் வந்து 1 கிலோ தக்காளி வாங்க போகிறேன். ஸோ 1 கிலோ தக்காளிக்கு 50 ருபீஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ ஷாப்கீப்பர் வந்து 50 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருக்காரு. அவர் வந்துட்டு விற்கிறதும் 50 ருபீஸ்க்கு தான் விற்கிறாரு, ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து அவருக்கு ப்ராஃபிட் இல்லை. ஆனால் அவர் ப்ராஃபிட் எடுப்பார். எப்படின்னா, அவர் வந்து இப்போ நான் 1 கிலோன்னு கேட்குற இடத்துல, அதாவது 1000 கிராம்ஸ் இருக்கிற இடத்துல அவர் 900 கிராம்ஸ் தான் கொடுத்தாரு. அப்படிங்கிறன்னா அவர் ப்ராஃபிட் எடுத்துக்கிறாரு. எப்படி? கிராம்ஸ் பேஸில், காசில் டைரெக்டாக எடுக்காமல் கிராம்ஸில் கம்மியாக கொடுக்குறாரு. சப்போஸ் இந்த மாதிரி 10 பேர்கிட்ட பண்ணால் அவருக்கு திரும்ப 1 கிலோ லாபம் கிடைக்கும். புரியுதுங்களா? அதாவது காசில் ஒரு 50 ருபீஸ்க்கு வாங்கி 50 ருபீஸ்க்கு விற்கிறாரு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? கிராம்ஸில் நான் 1000 கிராம் வாங்குற இடத்துல அவர் 900 கிராம்ஸ் தான் கொடுக்குறாரு. அப்போ 100 கிராம்ஸ் அவர் லாபம் எடுத்துக்கிறாரு. கிளியரா? ஸோ அதுதான் ரெடியூஸ்டு கிராம்ஸ் வித் நோ ப்ராஃபிட். செகண்ட் ஒன் ரெடியூஸ்டு கிராம்ஸ் வித் ப்ராஃபிட். அதாவது ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு சின்ன சேஞ்ச். இங்கே வந்து 50 ருபீஸ்க்கு வாங்குறாரு, 50 ருபீஸ்க்கு விற்கிறாரு. இங்கே வந்து அவர் 50 ருபீஸ்க்கு வாங்குவார், ஆனால் 60 ருபீஸ்க்கு விற்கிறாரு. அதே மாதிரி கிராம்ஸும் 1000 கிராம்ஸ் தர இடத்துல 800 கிராம்ஸ் தான் தராரு. அப்போ டபுள் ப்ராஃபிட் அவருக்கு கிடைக்குது. கிளியரா? காசுலேயும் ப்ராஃபிட் டைரெக்டாக கிடைக்குது, கிராம்ஸ்லேயும் ரெடியூஸ் பண்ணுறதுனால அதுலேயும் ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது. அதுதான் செகண்ட் மெத்தட். தேர்ட் வந்து ரெடியூஸ்டு கிராம்ஸ் வித் லாஸ். ஸோ இங்கே என்னென்னா கிராம்ஸ் ரெடியூஸ் பண்ணுறாரு, ஆனால் லாஸ் எப்படின்னா, இப்போ வந்துட்டு டொமேட்டோ நான் வாங்க போகிறேன். அது 2 நாள் கழிஞ்ச டொமேட்டோனா கொஞ்சம் ரொம்ப பழுத்து இருக்கும். ஸோ அவங்களுக்கு விற்க கஷ்டமாக இருந்தால் 50 ருபீஸ்க்கு அவர் வாங்கியிருந்தாருன்னா மேபி 45 ருபீஸ்க்கு அவர் விற்கிறாரு. ஸோ அங்கே வந்து அவருக்கு லாஸ் தான் ஆகுது, ஆனால் கிராம்ஸில் அவர் கம்மி பண்ணிப்பார். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா அது மேபி ப்ராஃபிட்டாக இருக்கலாம், லாஸாக இருக்கலாம். அது வந்து நம்ம கால்குலேட் பண்ணி தான் சொல்ல முடியும். ஸோ இந்த 3 மெத்தடில் தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இது கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனி வரது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், ஓகேயா? எஸ். ஸோ இந்த சிம்பிளான 3 பாக்ஸ் வச்சு தான் நம்ம எல்லா சம்மும் போட போகிறோம். ஸோ இதை கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இங்கே வந்து ஆக்சுவல் வெயிட். இப்போ நான் எப்பவுமே யோசிச்சுக்கோங்க, டிஸ்ஹானஸ்ட் டீலர் பொறுத்தவரையிலும் நம்ம எப்பவுமே கிராம்ஸில் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே 1 கிலோ அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா 1000 கிராம்ஸ், ஓகேங்களா? ஸோ கிராம்ஸில் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணோம். மோஸ்ட்டாக உங்களுக்கு கிலோ பேஸில் தான் கொடுத்துருப்பாங்க, 1 கிலோ தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து எப்போவும் யோசிச்சுக்கோங்க ஆக்சுவல் வெயிட், ஓகேங்களா? 1000 கிராம்ஸ். இங்கே என்னன்னா ஷாப்கீப்பர் வாட் ஹீ கிவ்ஸ், இங்கே ஷாப்கீப்பர் வாட் ஹீ கிளைம்ஸ். அதாவது இங்கே வந்துட்டு அவர் எவ்வளோ தராரு, இங்கே வந்துட்டு அவர் எவ்வளோ தரேன்னு சொல்லியிருக்காரு. இதுதான் இதோட டிஃப்ரென்ஸ். அதாவது நான் இப்போ 1 கிலோ டொமேட்டோ வாங்க போகிறேன்னா அவர் எவ்வளோ தான் தரேன்னு சொல்கிறாரு, 1 கிலோ. ஸோ இங்கே என்ன இருக்கும்? 1000 கிராம்ஸ். ஆனால் ஆக்சுவலாக என்ன தந்திருக்காருங்கிறது தான் இங்கே எழுதணும். சம்டைம்ஸ் அவர் குறைச்சி கொடுத்துருப்பாரு, 900 கிராம்ஸ் தான் கொடுத்துருப்பாரு. ஸோ அது வந்து இங்கே எழுதணும். கிளியரா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவல் வெயிட் எவ்வளவோ அது இங்கே போடணும். அவர் எவ்வளோ கொடுக்குறாருன்னு சொல்கிறாரோ அதை வந்து இங்கே போடணும். அவர் ஆக்சுவலாக எவ்வளோ கொடுக்குறாரோ அதை இங்கே போடணும். கிளியரா? இப்போ வந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுவோம்னா ருப்பீஸாக கன்வெர்ட் பண்ணும்போது 1 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1 ருப்பீன்னு எடுக்கணும். கிளியரா? ஸோ 1 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1 ருப்பீனா ஆக்சுவல் வெயிட்டுக்கு இடையில என்ன வரும்? 1000 ருபீஸ் வரும். கரெக்டா? எஸ். ஷாப்கீப்பர் எவ்வளோ தரேன்னு சொல்கிறாரு? 1000 ருபீஸ் தான்
1000 rupeesக்கான பொருள் தான் தரேன்னு சொல்றாரு. ஆனா ஆக்சுவலா அவர் எவ்வளவுக்கு தான் தந்திருக்காரு? 900 rupeesக்கு இருக்கிற பொருள் தான் கொடுத்திருக்காரு. கிளியரா? ஸோ இதை தான் இங்க போடணும். ஓகே, அதுக்கப்புறம் அந்த மூணுக்கு இருக்கிற டிஃபரன்சியேஷன் நான் என்னன்னு சொல்றேன். கிளியரா? எஸ். இதுல இருந்து நம்ம காஸ்ட் பிரைஸ் எது, செல்லிங் பிரைஸ் எதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆக்சுவலா அவர் 900 rupeesக்கான பொருள் தான் வாங்குறாரு. கிளியரா? ஆனா அது வந்து எவ்வளவுக்கு விற்கிறாரு? 1000 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஸோ இதுதான் அவரோட காஸ்ட் பிரைஸ். அவர் வாங்குறது 900 rupeesக்கான பொருள் தான், ஆனா அதை வந்து 1000 rupeesக்கு விற்கிறாரு. ஸோ இது வந்து செல்லிங் பிரைஸ். கிளியரா? ஸோ இதோட டிஃபரன்ஸ் வச்சு உங்களுக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்க முடியுமா? செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் உங்களுக்கு வந்து லாஸ் கிடைக்கும். கிளியரா? அது வச்சு பர்சன்டேஜ், ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது வரைக்கும் கிளியரா? எஸ். 3 கொஸ்டினையும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, அந்த 3 கண்டிஷனை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல பாருங்க, ஆக்சுவல் வெயிட், காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் தான். இங்கே வந்துட்டு என்ன ஆகுது? ப்ராஃபிட் அவர் டைரெக்டாக மணியில் எடுக்கல, ஆனால் வந்து கிராம்ஸ் பேஸ் பண்ணி தான் அவர் ப்ராஃபிட் எடுக்கிறாரு. கரெக்டா? ஸோ உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் டைரெக்டாக இல்லை, அப்போ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன், அவர் 50 ரூபாய்க்கு வாங்குறாருன்னா 50 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ்னு உங்கள் கொஸ்டினில் கொடுத்தாங்கன்னா இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ரெடியூஸ்டு கிராம் வித் ப்ராஃபிட். அப்போ அவங்க கொஸ்டின்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவர் காசுலேயும் ப்ராஃபிட் எடுக்கிறாரு, அது போக கிராமையும் குறைச்சி கொடுக்குறாரு. ஸோ கண்டிப்பாக அவருக்கு ப்ராஃபிட் தான் கிடைச்சிருக்கும். கிளியரா? ஸோ அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜை இங்கே போடுங்க. கிளியரா? தேர்ட் மெத்தட் பாருங்க, ரெடியூஸ் கிராம் வித் லாஸ். இதில் வந்து அவருக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்கல, சம்டைம்ஸ் லாஸும் போகலாம். ஏன்னா இங்கே பாருங்க, 50 rupeesக்கு வாங்குறாரு, 40 rupeesக்கு தான் விற்கிறாருன்னா அந்த லாஸ் ஒன்று இருக்கு. ஆனால் ஒரு கிராம் குறைச்சி அதை வந்துட்டு ப்ராஃபிட்டாகவும் மாற்றலாம், லாஸாகவும் மாற்றலாம். ஸோ அது வந்து சொல்ல முடியாது. ஸோ இங்கே வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் கிடைக்கும் ஓவரால். ஆனால் இங்கே எவ்வளோ பர்சன்டேஜ்ங்கிறது லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. கிளியரா? வித் லாஸ்ங்கிறனால லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க, அது இங்கே போடணும். இப்போ கிளியரா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, டேரெக்டாக கொஸ்டினுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மற்ற கொஸ்டின்ஸில் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. A dishonest shopkeeper sells goods at cost price but uses a weight of 900 grams for a kg. Find his gain percentage. ஸோ கொஸ்டின் புரிஞ்சுட்டாலே ஈஸியாக எந்த மெத்தட்னு சொல்லிடலாம். என்ன சொல்கிறாங்க? ஒருத்தர் வந்துட்டு காஸ்ட் ப்ரைஸ்க்கே செல்லிங் ப்ரைஸு விற்கிறாரு. ஓகேங்களா? ஒரு பொருளை அவர் எவ்வளோக்கு வாங்கினாரோ அதுக்கே விற்கிறாரு. ஆனால் வெயிட்டை வந்து 1 கிலோக்கு பதிலாக 900 grams தான் கொடுக்குறாரு. ஸோ கெயின் பர்சன்டேஜ் ஃபைனில் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் இல்லையா? ஆக்சுவல் வெயிட் நம்ம எங்கே போடணும்? சென்டரில் போடணும். ஆக்சுவல் வெயிட், இங்கே காஸ்ட் ப்ரைஸ், இங்கே வந்து செல்லிங் ப்ரைஸ். கரெக்டா? ஸோ இங்கே வந்து டோட்டலாக இல்லை ப்ராஃபிட் தான் வருது. இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. கிளியர்? ஸோ ஆக்சுவல் வெயிட் எவ்வளோ? 1000 grams. எப்பவுமே கிராம்ஸில் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஸோ இங்கே 1 kg கொடுத்துருக்காங்க, அதுக்கு பதிலாக 1000 grams எழுதிக்கிறோம். அதுக்கு வந்து அவர் எவ்வளோ கொடுக்குறாரு? 1000 grams கொடுக்குறாருன்னு அவர் சொல்கிறாரு. கிளியரா? ஆனால் ஆக்சுவலாக அவர் எவ்வளோ தான் கொடுக்குறாரு? 900. ஸோ இதை ருப்பீஸில் கன்வெர்ட் பண்ணால் 1900 தான் வரும். கரெக்டாக? ஸோ இது வந்து காஸ்ட் ப்ரைஸ், இது வந்து செல்லிங் ப்ரைஸ். இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுமா? எப்படி? காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் இருக்குது. ஸோ ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 100 rupees ப்ராஃபிட் கிடைக்குது. எவ்வளோ ரூபாய்க்கு? 900 rupeesக்கு 100 rupees ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ 100க்கு எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ இதை கேன்சல் பண்ணால் 9 times. கரெக்டாக? ஸோ 1/9 into 100. இது வந்துட்டு எப்படி வரும்? 1/9க்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் எவ்வளோன்னு நான் ஈக்குவலன்ட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ 1/9னா 11th டேபிள். 11th டேபிளில் 11.11% கிடைக்கும். ஸோ இதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு தெரியாதவங்க percentage டாபிக்ல செகண்ட் வீடியோ பாருங்க. அதில் வந்து ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜ், பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் ஈஸியாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதை பார்த்துட்டு இங்கே வாங்க, ஈஸியாக கன்வெர்ட் பண்ணலாம். இல்லாட்டி இதை டிவைட் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும். ஓகேங்களா? ஸோ 11.11%. எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நீங்களே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? A dishonest shopkeeper sells goods at cost price. ஸோ இதுதான் ஹிண்ட். கூட்ஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸுக்கே விற்கிறாரு. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெத்தட்.
but uses x grams instead of a kg weight. அப்போ 1 kg க்கு பதிலா x grams யூஸ் பண்றாரு. Thus he gains 25% of profit. Find the value of x. So இங்க வந்து profit percentage தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, எது வேணாலும் கேட்பாங்க. ஸோ எது கேட்டாலும் நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ as usual மெத்தட் தான். ஆக்சுவல் வெயிட்டை போடுங்க. ஆக்சுவல் வெயிட் எவ்வளோ? 1000 கிராம்ஸ் கேட்குறாங்க, 1000 போட்ட போதும். ஓகேங்களா? காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? எக்ஸ், அதுதான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். கிளியரா? செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 1000. கரெக்டா? இதில் வந்துட்டு அவங்க ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நம்ம கிட்ட கண்டுபிடிக்க இதுதான், இந்த எக்ஸ்ட்ரா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலாக அங்கே ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 25%. ஸோ போன சம்முக்கு உள்டா, போன சம்மில் இந்த கேட்டிருந்தாங்க, இது கொடுத்துருந்தாங்க, இந்த சம்மில் இது கேட்டு இது கொடுத்துருக்காங்க. கிளியரா? ஸோ இது வந்துட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இப்போ நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் தெரியாது, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 25% தெரியும், செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 1000 தெரியும். கிளியரா? ஸோ இதில் காஸ்ட் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? கொடுக்குற பர்சன்டேஜை நம்ம ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். ஸோ 1/4. ஸோ இது என்ன மீன் பண்ணுன்னா, இது காஸ்ட் ப்ரைஸ், இது வந்து ப்ராஃபிட். 4 rupees காஸ்ட் ப்ரைஸாக இருந்தால் 1 rupee ப்ராஃபிட். ஸோ செல்லிங் ப்ரைஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும்? 4 + 1 5. ஸோ நம்ம அசியூம் பண்ணது 5 rupees ஆகிருந்தால் அவங்க கொடுத்துருக்கிறது 1000 rupees. ஸோ நம்ம அசியூம் பண்ணுற காஸ்ட் ப்ரைஸ் 4 இருந்தால் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இன்டூ 200 times. So into 200 times பண்ணால் 800 நமக்கு கிடைக்கும். கிளியரா? ஸோ உங்கள் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சாச்சு, 800 rupees. X is equal to 800. Clear? Yes. Next question பார்த்தலாம். ஸோ சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. A dishonest dealer professes to sell his goods at cost price. ஸோ அவர் என்ன சொல்றாரு? செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் சேம்னு சொல்றாரு, பட் யூசஸ் அ வெயிட் ஆஃப் 960 grams இன்ஸ்டெட் ஆஃப் a kg weight. ஸோ 1000 கிராம்ஸ்க்கு பதிலாக 960 grams வெயிட் தான் வைக்கிறாரு. ஃபைண்ட் த கெயின் ஆஃப் திஸ் டிஸ்ஹானஸ்ட் பர்சன் இன் பர்சன். ஸோ எப்படி பண்ணணும்? ஆக்சுவல் வெயிட் 1 kg தான் கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவல் வெயிட் வந்து 1000. காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? அவர் 960 rupeesக்கு தான் வாங்குறாரு, அதாவது அந்த பொருள் தான் கொடுக்குறாரு, ஆனால் 1000 rupeesக்கு கொடுத்தேன்னு சொல்கிறாரு. இங்கே கெயின் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் ப்ரொசீட் பண்ணுங்கள். ப்ராஃபிட் எவ்வளோ? 40 rupees. கரெக்டாக? இது காஸ்ட் ப்ரைஸ், இது செல்லிங் ப்ரைஸ். ஸோ 40 rupees. அண்ட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 40 rupees எவ்வளோக்கு? 960 rupeesக்கு. அப்போ 100க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 4 2s are 8, 4 4s are 16. So 12 times, 50 times, 25 times. So 25/6 panna, 6 4s are 24, remaining 1, 6 1s are 6, remaining 6 6 are 36. So இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். 4.16 அப்படின்னு இருக்கிற ஆன்சர் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ். கிளியரா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A shopkeeper sells rice at 20 rupees per kg that he purchased in 16 rupees per kg and he is giving only 800 grams of rice instead of 1 kg while selling. Find the actual percentage profit of the shopkeeper. ஸோ இங்கே வந்துட்டு என்ன மெத்தட்னு பார்த்தோன்னு சொல்லுவேன். இது வந்து செகண்ட் டைப், ஏன்னா அவர் காசுலேயும் 4 rupees எக்ஸ்ட்ராக்கு செல் பண்ணுறாரு 1 கிலோவுக்கு, அதே மாதிரி கிராம்ஸும் கம்மி பண்ணி தான் கொடுக்குறாரு. கிளியரா? அப்போ செகண்ட் மெத்தட் தானே. அதுக்கு எப்படி எழுதுவோம்? ஆக்சுவல் வெயிட் இங்கே போடுவோம், இங்கே வந்து காஸ்ட் ப்ரைஸ், இங்கே வந்து செல்லிங் ப்ரைஸ், ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ். கரெக்டாக? அப்போ கண்டிப்பாக ஓவராலாக அவருக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கிடைக்கும், லாஸ் வர சான்ஸே இல்லை. ஏன்னா 2 இடத்துலையும் ஒரு ப்ராஃபிட் தான் எடுக்கிறாரு. கிராம்ஸ்லேயும் கம்மி பண்ணி தான் கொடுக்குறாரு, காசுலேயும் அவர் எச்சா தான் கொடுக்குறாரு. கிளியரா? ஸோ கண்டிப்பாக ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காஸ்ட் ப்ரைஸ் 16 rupees வாங்குறாரு, செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு 20 rupeesக்கு விற்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியரா? ஸோ இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் சில கொஸ்டினில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் கொடுத்து இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டைரெக்டாக அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு நம்மக்கிட்ட கேட்பாங்க. இந்த கொஸ்டினில் பர் கேஜியோட
ருப்பீஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இங்கே கால்குலேட் பண்ணி செல்லிங் ப்ரைஸ் எழுதணும். கிளியரா? அதுக்கப்புறம் இந்த காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். கிளியரா? ஸோ இங்கே வந்து ஆக்சுவல் வெயிட் எவ்வளோ? 1 கிலோ. ஸோ 1000 rupees. ஆனால் அவர் எவ்வளோதான் கொடுக்குறாரு, எவ்வளோ ஷாப்கீப்பர் கொடுக்குறாரு? 800 grams. செல்லிங் ப்ரைஸ் 1000 போட்டுறக்கூடாது, ஏன்னா இங்கே ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இருக்குது. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மெத்தடில் இங்கேயும் 1000 தான் வரும், ஏன்னா காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். கரெக்டாக? ஆனால் இங்கே வந்து ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இருக்குது, அது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ கொடுத்துருக்க டேட்டா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இதை வச்சு ப்ராஃபிட் எவ்வளோன்னு சொல்லலாம்? 4 rupees. கரெக்டாக? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ வரும்? 4 ரூபா. எவ்வளோக்கு? 16 rupeesக்கு 4 rupees. ஸோ 100க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 4 times. ஸோ 1/4க்கு ஈக்குவலன்ட் பர்சன்டேஜ் வந்து 25%. கிளியரா? ஸோ உங்கள் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ இங்கே வரும்? 25%. அப்போ செல்லிங் ப்ரைஸ் எப்படி வரும்? இதை விட 25% ஜாஸ்திக்கு தான் விற்றுருக்காரு. கிளியரா? ஸோ இது கூட ஆட்னு போட்டுக்கோங்க. ஸோ திஸ் ப்ளஸ் 25% ஆஃப் தட் நம்பர். ஸோ 1000 ப்ளஸ் 25% ஆஃப் 1000 எப்படி கண்டுபிடிக்கிறது? ஈஸியாக பார்த்துக்கோங்க. 25% ஆஃப் 100னா நான் எப்படி சொன்னேன் அதே நம்பர் தான் வரும். கிளியரா? ஸோ 25% ஆஃப் 100னா 25 தான் வரும். ஸோ 25% ஆஃப் 1000னா ஒரு 0 ஆட் பண்ணணும். கிளியரா? இல்லாட்டி இப்படியே போட்டுக்கோங்க. 25/100 into 1000 போட்டுக்கோங்க. போட்டால் என்ன ஆகும்? 2 0 கேன்சல் ஆகும், which is equal to 250. சேம் தான் வரும். ஸோ டைரெக்டாக 250 போட்டுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு கால்குலேஷனில் டைம் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட். ஸோ 1000 25% ஆஃப் 1000 வந்து 250. ஸோ 1000 ப்ளஸ் 250 வந்து உங்களுக்கு எவ்வளோ வரும்? செல்லிங் ப்ரைஸ் 1250. கிளியரா? இப்போ உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ் தெரியும், செல்லிங் ப்ரைஸ் தெரியும். இப்போ நம்ம ஈஸியாக ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாமா? முதல்ல ப்ராஃபிட் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. 1250 மைனஸ் 800. ஸோ 0 சாரி 5 450 கிடைக்கும். ஸோ 450 எவ்வளோ ரூபாய்க்கு? காஸ்ட் ப்ரைஸ் தான், பேஸை மறந்துடாதீங்க. 800. ஸோ 100க்கு எவ்வளோன்னு பார்க்கலாம். 0 0 0 0. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் 450 டிவைடட் பை 8னு கிடைக்கும். 8 5s are 40. ரிமைனிங் 5. 8 6s are 48. 2.8 2s are 16 கிடைக்கும். 4 8 5s are. ஸோ 56.25% தான் உங்களோட ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். கிளியரா? Yes. Next question பாருங்க, நீங்களே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. A dishonest dealer decides to sell his good at 30% profit but uses x grams instead of a kg weight. Thus he gains 44.44 overall profit. Find the value of x. ஸோ இதுவும் செகண்ட் மெத்தட் தான். ஏன்னா ஒரு காசில் 30% ப்ராஃபிட் பாருங்களா, இங்கே டைரெக்டாக ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 1 கிலோ கொடுக்கறதுக்கு பதிலாக எக்ஸ் கிராம்ஸ் தான் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கம்மியாக தான் கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து செகண்ட் மெத்தட். இது எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவல் வெயிட் வந்துட்டு 1000. ஓகே, காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்னு வச்சுக்கிறோம். செல்லிங் ப்ரைஸ் இங்கே எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு பதிலாக இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 30% ப்ராஃபிட்டில் விற்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் எப்படி இருக்கும்? 30% ஆஃப் 1000 வந்துட்டு 300. கரெக்டாக? ஸோ 1000 + 300 1300. ஸோ இதுதான் உங்கள் காஸ்ட் ப்ரைஸ், இதுதான் உங்கள் செல்லிங் ப்ரைஸ். இப்போ ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அவங்க கொடுத்துருக்காங்க, ஏன்னா காஸ்ட் ப்ரைஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 44.44%. கிளியரா? ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தெரியும், செல்லிங் ப்ரைஸ் தெரியும். காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடலாமா? எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த ப்ராஃபிட் அதாவது இந்த பர்சன்டேஜுக்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் எழுதணும். ஸோ 4/9 தான் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால், இது தெரியாதவங்க பர்சன்டேஜ் டாப்பிக்கில் செகண்ட் செஷன் பார்த்துட்டு வாங்க. ஸோ 4/9 ஆஃப் 4/9. இதில் இது வந்துட்டு காஸ்ட் ப்ரைஸ், இது வந்து ப்ராஃபிட் டினோட் பண்ணுது. கரெக்டாக? ஸோ உங்கள் செல்லிங் ப்ரைஸ் அசம்ஷனில் எவ்வளோ இருக்கும்? 9 + 4 which is 30. ஸோ உங்கள் அசியூம் பண்ணதும் அவங்க கொடுத்துருக்கிற செல்லிங் ப்ரைஸும் ஈக்குவேட் பண்ணணும். ஸோ உங்கள் அசியூம் பண்ண காஸ்ட் ப்ரைஸ் 9 இருந்தால் எவ்வளோ
actual cost price na கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ 13 into 100 தான் 1300. ஸோ 9 into 100 தான் எவ்வளோ 900. ஸோ உங்கள் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 900. ஸோ இந்த வேல்யூ வந்து 900. கிளியரா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். there is a dishonest shopkeeper who claim that he sells a certain product at a cost of rupees 23 per kg, which actually cost him rupees 25 per kg. The shopkeeper says that he is taking the loss to let his customers get a better deal. When examined thoroughly, a policeman finds that the shopkeeper is actually using a 800 grams weight in a place of 1 kg weight. Does he lose or gain? If so, how much? ஸோ கொஸ்டின் பெருசாக இருக்கிறதுனால பயப்பட வேண்டாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. கொஸ்டின் புரிஞ்சுட்டு ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ இது என்ன மெத்தட்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஷாப்கீப்பர் என்ன சொல்கிறாராமா, அவர் வந்து 25 ரூபாய்க்கு வாங்கின ஒரு பொருளை 23 ரூபாய்க்கு ஒரு லாஸில் விற்கிறாரு அப்படிங்கிறாரு. ஆனால் எதுக்குன்னா அவங்க கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகட்டும்னு சொல்லி அந்த மாதிரி விற்கிறாருன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஆக்சுவலி அவர் வந்து 1000 கிராம்ஸ் கொடுக்குற இடத்துல 800 கிராம்ஸ் தான் கொடுக்குறாரு. கிளியரா? ஸோ இது வந்து ப்ராஃபிட்டா லாஸா, அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இது வந்து தேர்ட் மெத்தட். நான் சொன்னேன்ல, ரெடியூஸ்டு கிராம் வித் லாஸில் தான் கொடுக்குறேன்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அது எப்படின்னு கண்டுபிடிக்கலாம். கிளியரா? ஸோ ஆஸ் யூஷுவல் ஆக்சுவல் வெயிட், காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், இங்கே வந்து ஒரு லாஸ் பர்சன்டேஜ் வரும், இங்கே வந்துட்டு ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ். கிளியரா? ஸோ இப்போ வந்து வேல்யூஸ் வந்துட்டு இங்கே 1000, இங்கே வந்து லாஸ் பர்சன்டேஜ், அதுக்கு பதிலாக காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் இருக்குது. காஸ்ட் ப்ரைஸ் அவர் சொல்கிறது எவ்வளோ, அவர் வாங்கினது 25 ரூபாய்க்கு, ஆனால் விற்கிறது வந்து 23 ரூபாய்க்கு. கிளியரா? ஸோ இந்த லாஸ் பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கலாம். காஸ்ட் ப்ரைஸ் ஆக்சுவலி அவங்க கொடுத்துருக்காங்க எவ்வளோ, 800 கிராம்ஸ் தான் அவர் கொடுக்குறாரு. கிளியரா? ஸோ இந்த லாஸ் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும், இதில் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 25 மைனஸ் 23 வந்து 2 rupees. 2 rupees எவ்வளோக்கு, 25 rupeesக்கு. ஸோ 100க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 4 times, which is 8% தான் லாஸ் பர்சன்டேஜ். ஸோ இங்கே வந்துட்டு 8%. ஸோ 8% ஆஃப் 1000 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 8% ஆஃப் 1000 வந்து 80 rupees. ஸோ 1000 மைனஸ் 80 rupees பண்ணணும், ப்ளஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இங்கே வந்து லாஸ் பர்சன்டேஜ். ஸோ அது போக தான் அவர் செல்லிங், அவர் வந்து விற்றுருக்காரு. கிளியரா? ஸோ 1000 மைனஸ் 80, 1000 மைனஸ் 80 எவ்வளோ, 920 rupees. கிளியரா? ஸோ இப்போ ஈஸியாக உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ்? ஸோ இது வந்து காஸ்ட் ப்ரைஸ், இது செல்லிங் ப்ரைஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ப்ராஃபிட் தான் கிடச்சிருக்கு, ஏன்னா செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸோட ஜாஸ்தி. கிளியரா? ஸோ எவ்வளோ ஜாஸ்தி, 120 rupees. எவ்வளோக்கு, 800 rupeesக்கு. ஸோ 100க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். கிளியரா? ஸோ 2 6 are 12, 40 times, 2 3s are 6, 2 20s are 40, 0 0 5. So 15% profit. Clear? Yes. Next question பார்க்கலாம். A seller uses 840 grams in place of 1 kg to sell his goods. Find his actual profit or loss percentage when he sells his article on 4% loss. So இது எந்த மெத்தட், third type of question. கரெக்டா? ஏன்னா இங்கே வந்துட்டு கிராம்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. கிளியரா? ஸோ இதுக்கு எப்படி எழுதுறீங்க, ஆக்சுவல் வெயிட் இங்கே. ஸோ ஆக்சுவல் வெயிட் எவ்வளோ, 1000. அவர் எவ்வளோ ஆக்சுவலி கொடுக்குறாரு, 840. இங்கே ஒரு லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, அது வந்து 4% லாஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக இருக்கிறது தான் இங்கே எழுதணும். ஸோ 1000க்கு 4% எப்படின்னு கட்டுறீங்க. 4% ஆஃப் 1000 வந்து 40. ஸோ 1000 மைனஸ் 40 வந்து 960. கரெக்டா? ஸோ இது காஸ்ட் ப்ரைஸ், இது செல்லிங் ப்ரைஸ், ஓவரால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், பார்த்தாலே தெரியும் இது வந்து ப்ராஃபிட் தான், ஏன்னா செல்லிங் ப்ரைஸ் இஸ் கிரேட்டர் தென் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ, ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 960 மைனஸ் 840, which is equal to 120. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ, ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் 840 into 100. ஸோ 0 0 7s are 84.
ஸோ 1/7க்கு ஈக்குவலன்ட் பர்சன்டேஜ் நான் வந்து ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ 14.28% தான் இங்கே. இது வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஓகேவா? உங்கள் ஆப்ஷனில் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சு உங்களால் சொல்ல முடியும் ப்ராஃபிட்டாக லாஸ் ஆன. இதை விட இது ஜாஸ்தி, செல்லிங் ப்ரைஸ் ஜாஸ்தினா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் தான் வரும். ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 14.28%. எஸ், நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா டைப் ஆஃப் ப்ராப்ளம்லையும் ரெண்டு கொஸ்டின் பார்த்தாச்சு. இப்போ உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் எப்படி கேட்டால் எப்படி சால்வ் பண்ணுங்கிறது. இனி வர கொஸ்டினை வந்து கொஸ்டினில் கொஞ்சம் ட்விஸ்ட் கொடுத்துருப்பாங்க, மற்றபடி சேம் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் கூடவே ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சர் கொண்டு போடுங்க. ஓகேங்களா? ஸோ a grocer sells rice at a profit of 10% and uses weights which are 20% less than the market weight. The total gain earned by him will be. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தாலே நம்மளுக்கு செகண்ட் மெத்தட்னு தெரிஞ்சிடும். ஆனால் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. இங்கே எந்த இடத்துலையும் ஆக்சுவல் வெயிட் 1 kg அப்படின்னு கொடுக்கல. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம 1000க்கு பதிலாக 100ன்னு வச்சுக்கலாம். 1000 வச்சாலும் சேம் ஆன்சர் தான் வரும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏன் 100 வைக்கிறேன்னா 1000 விட ஈஸியாக நம்மளால் 100 வச்சு கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக? ஸோ அதனால 100 வச்சுக்கிறேன். 1000 வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்கள் கொஸ்டினில் எந்த இடத்துலையும் பர் கேஜி கேஜி அந்த மாதிரி எந்த வார்த்தையும் இல்லை அப்படின்னா உங்கள் ஆக்சுவல் வெயிட்டை 100ன்னு வச்சுக்கலாம். 100 rupees. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்துட்டு மார்க்கெட் வெயிட் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அதனால 100ன்னு நான் வச்சுக்கிறேன். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் வந்துட்டு 10% கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் செல்லிங் ப்ரைஸ் எப்படி இருக்கும், 10% ஆஃப் 100 எவ்வளோ, 10 + 100 110 ருபீஸ்க்கு தான் விற்றுருக்காரு. கிளியரா? காஸ்ட் ப்ரைஸை அவங்க டைரெக்டாக கொடுக்கல, அதுக்கு பதிலாக என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 20% லெஸ் தென் த மார்க்கெட் வெயிட். ஸோ மார்க்கெட் வெயிட் 100ஆக இருக்கும்போது 20% லெஸ்னால் எவ்வளோ, 100 - 20 80. இதுதான் உங்கள் காஸ்ட் ப்ரைஸ். இப்போ ஈஸியாக உங்களால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ 30/80 × 100. ஸோ 3/8 வந்துட்டு ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் வந்து 37.5%. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 12.5 இன்க்ரீஸ் ஆகும்னு. ஸோ நான் பர்சன்டேஜோட செகண்ட் செஷனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அதை பார்க்காதவங்க செக் பண்ணிட்டு வாங்க. ஸோ ஈஸியாக ஒரே ஸ்டெப்பில் இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A dishonest dealer sells his goods at 30% loss but he uses X% less weight. He gains 16.66% profit. Find X%. ஸோ இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கலாம், ஆனால் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ கொஸ்டின் என்னென்னா எவ்வளோ ஆக்சுவல் வெயிட்னு தரல. ஸோ நான் வந்து 100ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். இங்கே கிராம்ஸும் பர் கேஜி அப்படி எதுவும் தரல. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லாஸ் வந்து 30%. ஸோ 30% லாஸ் போக உங்கள் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும், 30% ஆஃப் 100 வந்து 30 rupees. ஸோ 100 - 30 70 தான் உங்களோட செல்லிங் ப்ரைஸ். ஓகேங்களா? அடுத்தது காஸ்ட் ப்ரைஸ் இடத்துல எப்படி எழுதணும், பட் ஹி யூசஸ் X% லெஸ் வெயிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூஸ்வலி இங்கே எவ்வளோ பர்சன்டேஜ்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை மைனஸ் பண்ணி இங்கே எழுதிக்கலாம். இல்லாட்டி கிராம்ஸை கொடுத்துருந்தாங்கன்னா அது எழுதிக்கலாம். அது கொடுக்கலாம். அதுக்கு பதிலாக -X%. இதை விட இவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியானது தான் அவர் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஓவரால் ப்ராஃபிட் வந்து 16.66% கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த X% தான் கண்டுபிடிக்கலாம். கிளியரா? ஸோ இப்போ உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ் தெரியும், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தெரியும். கரெக்டாக? ஸோ இதை வச்சுட்டு உங்களால் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க முடியுமா? எப்படி பண்ணுவீங்க, இதுக்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் எழுதுங்க. ஸோ 16.66க்கு 1/6 தான் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். இது காஸ்ட் ப்ரைஸ், இது ப்ராஃபிட். ஸோ உங்கள் செல்லிங் ப்ரைஸ் நம்ம அசியூம் பண்ணுறது 7. 7க்கு 70 ஈக்குவேட் பண்ணுவீங்க. ஸோ உங்கள் காஸ்ட் ப்ரைஸ் 6ஆக இருந்தால் உங்களுக்கு ஆக்சுவலி காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 7 × 10. ஸோ 6 × 10 பண்ணால் 60. ஸோ உங்கள் காஸ்ட் ப்ரைஸ் 60. கிளியரா? இப்போ உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸும் தெரியும். ஸோ இதுலேருந்து இது எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குன்னு தெரியணும். கிளியரா? ஸோ எப்போவுமே யோசிச்சுக்கோங்க, இதுலேருந்து இது செப்பரேட் பண்ண எவ்வளோ, 40. ஸோ 100லேருந்து நான் எப்போவுமே சொன்னேன் பர்சன்டேஜ் பண்ணால் அந்த நம்பர் தான் வரும். ஸோ 40%. கிளியரா? Next question பார்த்தலாம். A dishonest dealer sells his goods at 37.5% loss
அப்போனா third method. But he uses 15 gram instead of 32 gram. Find his gain percentage. So இங்கே வந்து கிராம் எவ்வளோன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இங்கே 100 எடுத்துருக்க கூடாது. ஆக்சுவல் வெயிட் வந்து 32 கிராம். அதுக்கு பதிலாக அவர் எவ்வளோ தான் யூஸ் பண்ணுறாராமா, 15 கிராம்ஸ் தான் யூஸ் பண்ணுறாரு. லாஸ் பர்சன்டேஜ் வந்து அவங்க 37.5% கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபைண்ட் ஹிஸ் கெயின் பர்சன்டேஜ். இது எவ்வளோன்னு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 37.5%க்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் இப்போ தான் பார்த்தோம் 3/8. ஸோ 3/8 ஆஃப் 32 எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. 8 4s are 32. ஸோ 12 கிடைக்குது. இது கம்மி பண்ணி தான் இங்கே போடணும். ஸோ 32 minus 12 வந்து 20 rupees. கரெக்டாக? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் தெரியும், செல்லிங் ப்ரைஸ் தெரியும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. ஸோ 1/3க்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் வந்து ஈக்குவலன்ட் பர்சன்டேஜ் வந்து 33.33%. கிளியரா? எஸ். கடைசி கொஸ்டின் பார்க்கலாம். A fair price shopkeeper takes 10% profit on his goods. He lost 20% goods during theft. His loss percentages. So இது என்ன மெத்தட்? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தோன்னா சிலவங்க செகண்ட் மெத்தட்ஸ் எல்லாம் தேர்ட் மெத்தட்ஸ் எல்லாம் ப்ரொசீட் பண்ணலாம். ஆனால் கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ட்விஸ்டடான கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எப்படி போடணும்னு பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே ஆக்சுவல் வெயிட் எவ்வளோன்னு தரல. நம்ம வந்து ஆர் ஆக்சுவல் காஸ்ட் வந்து 100 வச்சுக்கலாம். கிளியராக? நோ கிராம்ஸ் கிவன். அப்போது 100 வச்சுக்கிறோம். இவர் என்ன பண்ணுறாராமா, 10% ப்ராஃபிட் அவருக்கு கிடைக்குது. எவ்வளோல? அவர் வித்த கூட்ஸில் 10% ப்ராஃபிட் கிடைக்குது. அதில் என்ன பிரச்சனைனா, அவர் வந்து 20% கூட்ஸை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதாவது தெஃப்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அப்போ அவருக்கு லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. நல்லா யோசிங்க. இவருக்கு கையில் 100 கிராம் பொருள் இருக்குது. அதை வந்து ஒரு பொருள் 1 ரூபா அப்படின்னா இந்த 100 கிராம் பொருள் அவர் எவ்வளோக்கு வாங்கியிருப்பாரு? 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. ஸோ அவர் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோவா தான் இருக்கும்? 100 இருக்கும். கிளியரா? அதுக்கப்புறம் என்ன இருக்கு? அவர் வந்து 20% தொலைச்சிட்டாரு. இந்த 100ல் 20% போயிடுச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ? 80 கூட்ஸ் தான் இருக்கு. அந்த 80 கூட்ஸில் அவருக்கு 10% ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ 10% ஆஃப் 80 which is equal to 10/100 into 18 போட்டாலும் சரி. கிளியரா? which is equal to 8 rupees. ஸோ இந்த ரிமைனிங் கூட்ஸில் 8 rupees ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ 80 + 8 88 rupeesக்கு விற்கிறாரு. கிளியரா கான்செப்ட்? இங்கே எவ்வளோ ஆக்சுவல் வெயிட்னு கொடுக்கல. ஸோ அதை வந்து நான் 100ன்னு எடுத்துக்கிறேன். ஒரு பொருளுக்கு 1 ரூபாங்கிற பேசிஸில் 100ன்னு எடுத்துருக்கேன். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்ன வந்து, அவர் வாங்கும்போது அவர் 100 கூட்ஸுக்கு தான் காசு கொடுக்குறாரு. ஸோ 100 ரூபா தான் கொடுக்குறாரு. கிளியரா? ஒரு கூடுக்கு 1 rupeeங்கிற ஐடியாவில் வச்சா 100 பொருளுக்கு தான் ஒரு பணம் கொடுக்குறாரு. ஆனால் என்ன இருக்கு, அவர் கையிலேருந்து 20% கூட்ஸு தொலைஞ்சிருக்கு. ஸோ ரிமைனிங் எவ்வளோ தான் இருக்கும் அவர்கிட்ட? 80 கூட்ஸ் தான் இருக்கும். கிளியரா? ஸோ ஒரு கூடை வந்து 1 ரூபீன்னு விற்றா கூட 80 rupees தான் கிடைக்கும். ஆனால் என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, அவருக்கு இந்த ரிமைனிங் கூட்ஸில் 10% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஸோ 10% ஆஃப் 80 எவ்வளோ? 8 rupees. ஸோ டோட்டலாக விற்கும் போது அவர் எவ்வளோ விற்றுருக்காரு? 80 + 8 88க்கு விற்றுருக்காரு. இப்போ லாஸ்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க முடியுமா? லாஸ்ட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? லாஸ்ட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ், விச் இஸ் 12 divided by cost price, 100 into 100. So which is equal to 12% loss. Clear? So questions எந்த மாதிரி வேணாலும் கேட்கலாம். நம்ம எப்படி கொஸ்டினை புரிஞ்சு ஆன்சர் பண்ணுறோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளியரா? எஸ். ஸோ இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண இந்த கொஸ்டின்ஸ் அண்ட் கான்செப்ட் உங்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இங்கே டிஸ்பிளே ஆகும். அதை நீங்களே சால்வ் பண்ணி எங்கள் ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஸோ இந்த இப்போ பார்த்த கடைசி சம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம கிளியராக ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நம்ம பார்த்த மெத்தடில் தேர்ட் மெத்தட் இல்லாட்டி செகண்ட் மெத்தட் சூஸ் பண்ணி சம் போட்டு ஆன்சர் போடுவீங்க, தப்பான ஆன்சர் வரும். மேபி அதுவும் ஆப்ஷனில் இருக்கலாம், அதை சூஸ் பண்ணி போயிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த கொஸ்டின் அப்படி சால்வ் பண்ணக்கூடாது. ஸோ கொஸ்டின் கிளியராக ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் வரும், எக்ஸாம்லேயே டைம் ரொம்ப கம்மி, இல்லை கொஸ்டின் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் சம் போடணுன்னா எப்படி மேம்னு கேட்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ண உங்களால் ஈஸியாக போட முடியும். நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்க தான் உங்களுக்கு வந்து
ரொம்ப ஈஸியாக சம் எப்படி சால்வ் பண்ணணும்னு புரியும். கிளியரா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அது மட்டும்தான் உங்கள் எக்ஸாமுக்கு ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கைடன்ஸ் தான் எப்படி போடணுங்கிறது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் ஆல் தி சப்போர்ட் given. Keep supporting. So thank you.